அவதார் பார்ட் 3 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட ஒரு தமிழ் படத்தோட கதை தான். ஏன்னா, வில்லனோட பையன நம்ம ஹீரோ எடுத்து வளர்த்துட்டு இருப்பாரு. அந்த பையனுக்கு வந்து அவங்களோட அப்பா வந்து பிடிக்காது. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த நாவி இனத்தில அழிச்சு அந்த கிரகத்தில உள்ள வளங்கள்லாம் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த வில்லன் வந்து நெனைப்பாரு. ஸோ, ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் அந்த வில்லனோட குரூப்ல உள்ளவர் தான். பட் ஆராய்ச்சி பண்றதுக்காக அவர வந்து இந்த கிரகத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. பட் அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மக்களோட மக்களா பழகின உடனே, இந்த மக்களோட நம்பிக்கையெல்லாம் வந்து கெடுக்கக்கூடாது. இவங்களோட சந்தோஷத்த அழிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ வந்து திங்க் பண்ணுவாரு. இவரு பண்றது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட பையனுக்கும் வந்து தெரியும். ஸோ இதனால வந்து நம்ம வில்லனுக்கு வந்து வில்லன்னா வந்து லீடர் அதாவது அது கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து கோவமாயிடும். ஏன்னா இவன் நம்மளோட வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டை நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து வில்லனுக்கு பயந்து வந்து வேற ஒரு இடத்துக்கு ஓடி போயிடுவாரு. ஸோ ஒரு கடலுக்கு நடுவுல போயிடுவாரு. ஸோ அங்க ஒரு தீவு இருக்கும். அங்க சில மக்கள்லாம் வந்து இருப்பாங்க. அங்க வந்து இருப்பாங்க. அது பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்காது. அது செகண்ட் பார்ட். அது முடிஞ்சிருச்சு. அது நீங்க பார்த்தாலும் போர் தான் அடிக்கும். இவ்வளோதான் வந்து ஃபர்ஸ்ட் 2 பார்ட். அதுக்கப்புறம் 3வது பார்ட்ல நம்ம திருப்பி அடிக்கணும் அப்படின்ற மாரி வந்து சண்டை போட ஆரம்பிச்சுருவாரு. ஸோ படம் ஃபுல்லாவே சண்டை இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். போர் அடிக்காது முக்கியமா. நல்லாருக்கும். ஸோ 3வது பார்ட் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்து, கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டா தான் வந்து போயிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஸ்பைடர் அப்படின்ற பையன், வில்லனோட பையன் இருக்கான்ல, அந்த பையனால மாஸ்க் போடாமலே வந்து சுவாசிக்க முடியும். அது அவன் வந்து மனுஷன் உடம்புலயே தான் இருப்பான். பட் மனுஷன் எல்லாருமே சண்டை போடுறவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு தான் வந்து அந்த கிரகத்துல வந்து இருப்பாங்க. இவனால அந்த இனத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்றதுனால, அந்த ஹீரோவோட ஃபேமிலில ஒருத்தனா வந்து இந்த பையன் வந்து இருப்பான். பட் இவன் மாஸ்க் இல்லாம சுவாசிக்கிறான் அப்படின்ற விஷயம் மனிதர்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, எல்லா மனுஷனும் இந்த கிரகத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாவி இனமே அழிஞ்சிரும் அப்படின்றதுனால, அந்த பையன கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கத்தி எடுத்துட்டு அவன எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, மனசு இல்லாம வந்து கொலை பண்றதுக்கே போயிடுவாங்க. ஸோ வில்லன் வந்து என்னதான் வில்லனா இருந்தாலும், அவன் பையன் மேல ரொம்ப பாசமா இருப்பான். ஸோ இந்த மாரிலாம் வந்து ஹீரோ செய்யும்போது, நமக்கு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா, வில்லனுக்கே வந்து சப்போர்ட் பண்ணிடலாம் போல இருக்கே! அவன் ரொம்ப பாசமா இருக்கானே! அப்படின்ற ஃபீல் வந்து கெடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பட் கொலைலாம் பண்ணல. பட் அந்த சீன்லாம் வந்து நமக்கு அப்படி தோணும். வில்லனுக்கு ஒரு புது ஹீரோயின் கிடைப்பாங்க. அவங்களும் கெட்டவங்க தான். பட் இருந்தாலும் வித்தியாசமா பறவை மாரி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைனோசர் மாரி, ஓனா மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி வந்து இருப்பாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் வந்து இருக்கு. ஸோ இது தமிழ் படம் தான். ஏன்னா கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு குரூப்பு, இல்லாத ஒரு குரூப்பு. கடவுள்னா ஈவா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கடவுள் பேர் வந்து ஈவா. அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒருத்தன், இல்லாத ஒருத்தன். இல்லாதவன் தான் வந்து அந்த கெட்டவங்க கெட்ட குரூப் இருக்குல்ல, வில்லனோட ஹீரோயின் வச்சுக்கோங்களேன். அந்த அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து கிடையாது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு ஒரு கட்டத்தில வந்து கஷ்டப்படும்போது, அ அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்றதுனால, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாம வந்து போயிடும். அவங்க வந்து நம்ம வில்லனோட வந்து சேர்ந்து எல்லாரையும் வந்து கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வில்லனுக்கு ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் இருக்கான் வில்லன் அப்படின்ற மாரி தோணும். ஹீரோ வேற நம்ம வில்லன் பையன கொலை பண்ண போவாரா, அதனால என்னடா இவன் பேசாம நம்ம வந்து அப்படி ஆக்சுவலா கொலை பண்ணி வில்லன ஹீரோவா மாத்திருந்தா கூட ஒரு வித்தியாசமா தான் வந்து இருந்திருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து வில்லனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து வில்லன் வந்து மனுஷனுக்கு ஆதரவா வந்து இருப்பான். ஸோ நம்ப மனுஷன் இனம் தான். பட் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த நாவி இனம் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாரி தோணும். ஸோ 2 பேரும் வேற குரூப்பு. நம்பளே வந்து அந்த நாவி இனம் ஜெயிக்கணும் அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு கதை வந்து கொண்டு போயிருப்பாங்க. நல்லா தான் இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே நல்லாருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்ல விரும்பல. ஏன்னா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வந்து போகக்கூடாது. இப்ப நான் இதுவரைக்கும் சொன்ன கதைகள் எல்லாமே வந்து ட்ரெய்லர்லயே முக்காவாசி வந்து சொல்லிட்டாங்க. அதனால நான் புதுசா எந்த விஷயமும் வந்து சொல்லல. பட் இருந்தாலும் கிட்ஸு அதாவது வார்த்தைகள்லாம் வந்து டப்பிங்ல சில படங்கள்ல வந்து மோசமா இருக்கும். ஸோ அந்த மாரி கூட இந்த படத்துல எதுவுமே வந்து கிடையாது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த படத்த வந்து நீங்க தியேட்டர்ல போய் வந்து பார்க்கலாம். 3டி படங்கள் தியேட்டர்ல போய் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ வீட்ல உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆனாலும் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதனால தியேட்டர்ல போயிட்டு பாருங்க. நல்ல படம் தமிழ்லலாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அது வருஷத்துக்கு 1 படம், 2 படம் தான் வரும். அதனால இந்த படத்த மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க.